ஸோ இதுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து உங்கள் ஜென்ரேஷன் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நம்புறீங்க. நான் ஸ்மார்ட் ஒர்க்கெலாம் நம்பவே மாட்டேன். ஹார்ட் ஒர்க் தான் லைஃப்பில். நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா ஒரே விஷயம் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குங்கிறது என்னது? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டெய்லி படிக்கணும். அந்த 6 மணி நேரம் படிக்கிறீங்களா? உங்களுக்கு 5 மணி நேரம் தான் டைம் இருக்கா? டெய்லி அந்த 5 மணி நேரம் படிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களை நம்ம வச்சிருக்கணும். இந்த எக்ஸாமு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களோட நம்ம நட்பை வச்சிருக்கணும். இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களோட நம்மளோட கான்வர்சேஷன், நம்மளோட பேச்சுவார்த்தையை வச்சிருக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து நடிகர்கள் பின்னாடி சுற்றுறவங்க கூடயும் இல்லை வேற மாதிரி இருக்கவங்க கூடயும் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நாட்கள் வீணாகவும் இந்த எக்ஸாமை தேர்வில் தேர்ச்சி பெறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் லைஃப்பில் வந்து நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்கு போனாலும் திரும்பி உங்களால் வந்து நம்மளால் எழுந்து வர முடியும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது உங்கள் எக்ஸாம்ஸ், இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நீங்கள் இந்த தேர்வை குடிமைப்பணி தேர்வுகளாக இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் தான் பேஸ் எல்லாத்துக்கும்.